சௌந்தர்யா ராணவ இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உனக்கு புரியறதுக்குள்ள கேம் முடிஞ்சிருன்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. இந்த மாதிரி அந்த ஆடியன்ஸில் ஒரு பெண் சொன்னதன் மூலியமா ராணவுக்கு அனுதாப ஓட்டுகள் கூடியிருக்கிறது தெரிஞ்சிச்சு. இதை விசாரிப்போம், நான் மறந்துட்டா ஞாபகப்படுத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார் விஜய் சேதுபதி. கேப்டன் சரியாக பனிஷ்மெண்ட் தரலைன்னு சொன்ன சௌந்தர்யா ஒரு டாஸ்க்கு கொடுக்கும்போது செய்யாமல் டபாய்ச்சிட்டே இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இன்னொருத்தர் சொன்னது சரியான பாயிண்ட். ஏன்னா அந்த காட்சியை பார்க்கும்போது நமக்கே சௌந்தர்யா மேலே பயங்கரமாக காண்டாச்சு. உள்ளே போன விஜய் சேதுபதி அணி மாறி போன ரயானை விசாரிக்க நல்லா பார்த்துக்கிட்டாங்க சார் அப்படிங்கிற மாதிரி புது மாப்பிள்ளை மாதிரி சொன்னார். நம்பிக்கை வச்சாங்கன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா வாய்க்குள்ளே முனகுனதை கிளிப்புள்ள போல அப்படியே ரயான் சொல்ல அதுவரை கூலாக இருந்த விஜய் சேதுபதி டென்ஷன் ஆகிட்டாரு. அப்படின்னா நான் நேரடியாக ரயான்கிட்டயே பேசிக்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யாவை எழுப்பி சர்க்காஸ் குண்டூசியால் குத்துன விஜய் சேதுபதி, ஏன் இப்படி சுவாரஸ்யமே இல்லாமல் பதில் சொல்கிறீங்க ரயான், உங்களுக்கு சொந்தமாக பேச வராதா, டப்பிங் வேணுமா, இந்த மாதிரியா எல்லாம் காட்டமாக கேள்வி கேட்க ரயான் பதில் சொல்ல முன்வந்தப்போ விஜய் சேதுபதிக்குள்ளே வழக்கமான பேய் வந்து உக்காந்துச்சு. வேணா சார் உக்காருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இனிமே யாராச்சும் இப்படி சுவாரஸ்யமே இல்லாமல் பதில் சொன்னால் அவங்க கூட இனிமே நான் பேச மாட்டேன், எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லித்தரணுமா, டாஸ்க்கு தான் சுவாரஸ்யம் இல்லாமல் பண்ணுறீங்க, கேள்வி கேட்டால் கூட பதில் சொல்ல மாட்டீங்களா, இந்த மாதிரியா எல்லாம் இறங்கி அடித்த விஜய் சேதுபதி கேமராவை பார்த்து மக்களே பார்த்துக்கோங்க, இதுக்கெல்லாம் நான் பொறுப்பு கிடையாது, என்னமோ நான் அவங்க மேலே கோவப்படுறதா சொல்கிறாங்க, அவங்க கிட்ட தான் மாட்டிக்கிட்டு நான் முழிக்கிறேன் அப்படிங்கிறது மாதிரி தனக்கான சாட்சியை வலுவாக்கிக்கிட்டாரு விஜய் சேதுபதி. பாய்ஸ் டீமில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன், என்னை மறந்து சாப்பிட போயிட்டாங்க, கோச்சிக்கிட்டேன், எல்லாருமே ஒன்றா வந்து மன்னிப்பு கேட்கும்போது ஃபீல் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கண் கலங்கினபடியே அன்ஷிதா சொல்ல ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த காட்சி, ஆண்களுக்கு பாராட்டுக்கள். அன்ஷிதா நீங்கள் தனி பெட் கூட வேணாம்னு சொன்னீங்கல்ல, அதுவுமே பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு, சூப்பர் அப்படிங்கிற மாதிரி சொன்ன விஜய் சேதுபதி, பாய்ஸ் டீமோட அழகான பண்பு இது அப்படிங்கிற மாதிரியா பாய்ஸ் டீமை பாராட்டினதுமே நல்லா இருந்துச்சு. சாட்சனா அரிசி தானம் செஞ்ச காட்சி பாராட்டப்படும் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே நாம் எதிர்பார்த்தது தான். கண் கணங்களபடியே பரவசத்தோட சாட்சனா அதை விவரித்தாங்க. பிக் பாஸ் திட்டினாலும் பரவாயில்லைன்னு செஞ்சுட்டேன், அவங்கள பார்க்கவே பரிதாபமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சாட்சனா சொன்னதை கேட்டு ஆண்கள் உணர்ச்சி வசப்பட்டாங்க. கருணை காட்டினது ஓகே, ஆனால் இனிமே இப்படி பண்ணக்கூடாது, பிக் பாஸ் அதை பார்த்துருப்பாரு, இது ஒரு கேம் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி சொல்ல தலையாட்டினாங்க சாட்சனா. இதை போலவே ஆண்கள் அணிக்காக உணவு கேட்ட பவித்ரா, ஆனந்தி, தர்ஷிகா இந்த மாதிரி 3 பேரையுமே விஜய் சேதுபதி பாராட்ட ஆண்கள் அணி எழுந்து நின்று நன்றி சொன்னது நல்ல ஒரு காட்சியாக இருந்துச்சு. உங்ககிட்ட நிறைய ஈகோ இருந்தாலும் ஒரு துளி கருணை தன்னால் வந்துடுதில்ல, பார்க்கவே அழகாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி பாராட்டினாரு. அடுத்ததாக பிரேக் முடிஞ்சு திரும்பின விஜய் சேதுபதி சௌந்தர்யாவுக்கான டார்கெட்டை ஆரம்பித்தார். டாஸ்க்லாம் ஒழுங்காக தர மாட்டாங்கன்னு சொன்னீங்களே சௌந்தர்யா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஒழுங்கு பிள்ளை கிழங்கு தோல் மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டே எழுந்த சௌந்தர்யா, என்ன சொல்கிறீங்க சார், பிக் பாஸை சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஓ பிக் பாஸே டாஸ்க்கு சரியாக தரமாட்டான்னு சொல்கிறீங்களா, ஓகே அடுத்த முறை அவரை பார்த்தா விசாரிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி நக்கல் அடிக்க, அருணை பற்றி நான் சொன்னதை சொல்கிறீங்களா, அவர் வார்த்தையை விட்டுட்டாரு, அதான் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சமாளித்தாங்க சௌந்தர்யா.